அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாணவர்களுக்குரிய ஆதாரம் சீடிங் சரியா பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற போய் நம்ம போய் செக் பண்ண போறோம். ஏன்னா ஸ்காலர்ஷிப் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்க போறாங்க. ஆதார் சீடிங் பண்ணியிருக்காங்கிற வெரிஃபை பண்ண போறோம் பேங்க் சைடு. அடுத்து KYC சரியா வெரிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பத்தி நம்ம போய் பார்க்க போறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அது எப்படிங்கிற பத்தி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல நீங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் URL போய் TNMISன்னு அடிங்க. அடிச்ச உடனே இப்ப எமிஸ்ன்னு வந்திருக்கும். எமிஸ்ங்கிறத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு உங்க ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் இந்த இடத்துல பாருங்க 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணனே ஸ்டூடெண்ட்னு இருக்கும். ஸ்டூடெண்ட்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு எந்த மாணவர்களுக்கு ஆதார் ஸ்காலர்ஷிப் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் டச் பண்ணிக்கிட்டு அந்தந்த கிளாஸ் டீச்சர் தான் அது பண்ணணும். பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல பாருங்க ப்ளூ கலர்ல பென்சில் சிம்பிள் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இப்படியே போனீங்க அப்படின்னா ஆதார் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த ஆதார் நம்பர் சரியான நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீ ஒரு தடவை ஆதார் நம்பர் எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத நீ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அவங்க எந்த கேஸ்ட்டு ரிலீஜன் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத ஒரு இடம் நீ போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எல்லாமே சரி பண்ணிட்டு இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு வாங்க. வந்த உடனே நீங்க IFSC கோடு அந்த ஸ்டூடெண்ட் எந்த பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டை அந்த IFSC கோடை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எந்த பேங்க்குங்கிற காட்டிடும், பிரான்ச் நேமும் காட்டிடும். அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இல்லை இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இல்லைன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஃபைல் எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன காட்டுறேன். நான் இங்க பாருங்க ஆதாரும் அதாவது பாஸ்புக்கும் பக்கத்துல வச்சு எடுக்கணும். எடுத்து நீங்க கட் பண்ணணும். கட் பண்ணி 5 MBக்கு வர்ற மாதிரி நீங்க அதை இது பண்ணிட்டு திரும்ப அப்டேட்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா, நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கறனால அது உங்களுக்கு காட்டுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிக்கிறணும். ஆதார் நம்பர் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு திரும்ப நீங்க என்ன செய்யுங்க, பேக் வாங்க. வந்துட்டு திரும்பவும் நீங்க என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு போங்க. போயிட்டு இதுல டெஸ்க்டாப் சைட் மோடு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லாஸ்டா வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் பாருங்க சூஸ் காலம்ஸ் இருக்கா, அதில் போய் அதை டச் பண்ணுங்க. அந்த ஆரோ மார்க்கு டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்க ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் MBC DNC ADW ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் ADW அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஃப்ரீ மெட்ரிக் மைனாரிட்டி ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ் WAQF போர்ட் மைனாரிட்டி கேர்ள்ஸ் இன்சென்டிவ் ப்ரீ மெட்ரிக் BC MBC DNC போஸ்ட் மெட்ரிக் BC MBC DNC ADW அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் போஸ்ட் மெட்ரிக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எப்படி செக் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். நான் டிக் மார்க் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம எந்த கிளாஸோ இப்போ நம்ம டிக் பண்ண உடனே நம்மளுடைய ஸ்காலர்ஷிப்ல இருக்க அனைத்து மாணவர் லிஸ்ட்டுமே அது வந்திருக்கும் உங்களுக்கு.
7 காலம்ஸ் இருக்குது. 7 காலம்ஸோட லிஸ்ட்டு வந்திருக்கும். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த இதில் இருக்காங்க அப்படிங்கிறதும் அதில் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சர்ச்சில் போய் கூட நீங்கள் தேடணும்னா கூட நீங்கள் தேடிக்கலாம் நீங்கள், சரிங்களா? இப்போ கொடுத்தனே இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் வாங்கிற ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு எல்லாமே இதில் வந்து வந்திருக்கும். இப்போ நான் ஒரு பொண்ணை நான் வேணுமா காட்டுறேன். நான் இந்த இடத்துல பாருங்கள், கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பேரண்ட் இன்கம் கொடுத்துருக்காங்க, பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே இது இங்கே கீழே பாருங்கள், நம்ம இந்த இவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னும் ஏற்றலைன்னு அர்த்தம். பேங்க் நேமு அக்கௌண்ட் நம்பர் இன்னும் வரலன்னா அந்த இடத்துல டேஸ்னு வந்திருக்கும், சரிங்களா? இப்போ ஏற்றுனவங்களுக்கு பாருங்கள், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே காட்டிடும். காட்டிட்டு இங்கே மேலே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கான். சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆதார் இகேஒய்சி வந்து எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வெரிஃபை வந்தாவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, போய் நம்ம அக்கௌண்ட் நம்பர் வந்து சீடிங் வந்து நம்ம போய் பார்க்கணும்னு அர்த்தம். இதை வந்து டச் பண்ணி பாருங்க. ஐ அப்ரூவ் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் 6949259475 Indian Bank is seeded with Aadhaar number ஆஃப் கனிஷ்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட நேமோட எமிஸ் ஐடியோட வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆதார் நம்பர்லாம் சரியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்கேன். எமிஸில் போய் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாரில் போய் நம்ம வந்து சீடிங் பண்ணணும். அது எப்படிங்கிறத காட்டுறேன்னு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். நான் இந்த பொண்ணுக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து செக் பண்ணிட்டேன், 8531 சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் வந்து எஸ்ன்னு சொல்லி உங்கள் கண்ணு முன்னால் வேணுமா கொடுத்து காட்டுறேன். நான் அவங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் சரியா இருக்கிறதுனால இப்போ நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துறேன். கொடுத்தன்னே இப்போ இந்த இடத்துல பாருங்க, எஸ் ஓகேன்னு வந்துருச்சா? அவ்வளோதான் சீடிங் பண்ணுறது, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆதாரை போய் எமிஸில் வந்து செக் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம வந்து இதில் எந்த ஸ்காலர்ஷிப்போ அதில் போய் எல்லா கிளாஸும் நம்ம வந்து கொடுத்துக்கிறணும். இப்போ நான் எப்படி ஆதார் செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு எப்பயும் போல நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. அங்கே பண்ணிட்டு தான் நம்ம இங்கே வரணும், சரிங்களா? ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் யூஆர்எல்ல போய் ஆதார் சர்வீசஸ் நடிங்க. ஆதார் சர்வீசஸ்ன்னு அடிச்சோடனே இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்க, ஆதார் சர்வீசஸ்ன்னு வந்திருக்கும். அதை போய் டச் பண்ணுங்க. வந்திருக்கா? அப்படியே நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸு, ஆதார் லிங்கிங் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்து வியூ யுவர் ஆதார் அண்ட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங் ஸ்டேட்டஸ். ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் இஸ் ஃபெச்டு ஃப்ரம் என்பிசிஐ சர்வர்னு இருக்கும். அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி வரும். அதில் லாகினை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணனே இப்போ நமக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு இங்கே என்ன கேப்ஸா கொடுத்துருக்காங்களோ அடிச்சுட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு பேங்கிங் ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். இப்போ நம்மளுடைய ஆதார் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், பேங்க்கோட சீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டிவ்னு காட்டுதா? அந்த இடத்துல மேலே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு டிக் மார்க் கொடுத்துருக்கோம். யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹஸ்பின் டன், மேப்பிங் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து ஆக்டிவ்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்னு கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் பேங்க் ரெக்கார்டு
இஸ் ஃபவுண்ட் ஃபார் திஸ் ஆதார் நம்பர், நோ பேங்க் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாவே அந்த ஸ்டூடெண்ட்டை உடனே நீங்கள் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து அனுப்பி ஆக்டிவ் பண்ணிவிட்டு வர சொல்லணும். சரிங்களா? இப்போ நான் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேணுமா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி வேணுமா நான் காட்டுறேன். இந்த இடத்துலலாம் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு இது பண்ணல. சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் இப்போ இவங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து பாருங்களேன். இதில் வந்து அக்கௌண்ட் நம்பரை இன்னும் ஏற்றாமையே வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் வேறு ஸ்டூடெண்ட்டை நான் வேணுமா காட்டுறேன். இவங்க வந்து ஆதாரை வந்து நான் வெரிஃபை பண்ணுறேன். நான் அவங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் சரியாக இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன் ஏற்கனவேவும். இப்போ பாருங்கள் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? இந்த மாதிரி வந்தாவே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் அந்த பொண்ணுக்கு நேராக எஸ்ன்னு வந்திருக்கும். இங்கே கீழே நான் என்ன காட்டுறேன், வெரிஃபை அந்த இடத்துல வந்து எஸ்ன்னு காட்டியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம எல்லாருக்குமே ஆதார் நம்பர் சரியாக இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.